முருகப்பெருமான் த காட் ஆஃப் வார், போர் கடவுள்னு இப்ப வரைக்கும் நாம அழைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டங்களில் தமிழ் மன்னர்கள் போர்ல வெற்றி பெற்றதுமே ஒரு முழக்கத்தை எழுப்புவாங்க, வெற்றிவேல் வீரவேல். அப்பேற்பட்ட முழக்கம் தோன்றிய இடம்தான் முருகப்பெருமானோட வீரம். 9,000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களோட மக்களா வாழ்ந்த ஒரு மகானாதான் முருகப்பெருமான இப்ப வரைக்கும் அவரோட பக்தர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ வடிவமைச்ச பெருங்கடவுளும் என் அப்பன் முருகப்பெருமான் தான். ஈசனோட முதல் மகனும் முருகன் தான். அது மட்டும் இல்ல, ஈசனோட நெற்றிக்கண் அவதாரமாகவும் முருகப்பெருமான போற்றிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4,000 ஆண்டுகள் குமாரனா வாழ்ந்ததும் இதே முருகப்பெருமான் தான். இந்த உலகம் முழுக்கவே முருக வழிபாடு இருக்கிற உண்மை நாம எல்லாம் அறிஞ்சதுதான். அதுலயும் குறிப்பா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா, இப்படி பல நாடுகள்ல முருக வழிபாடு இருக்கிறத நம்மளால இப்ப வரைக்கும் பார்க்க முடியுது. இந்த உலகம் முழுக்க எவ்வளவோ முருக வழிபாடுகள் இருந்தாலும் முருகனோட தாயகமா திகழ்ந்துகிட்டு இருக்க நம்ம தமிழகத்துல அறுபடை வீடுகள் இருக்கு. இதுதான் எப்பவுமே தனிச்சிறப்பு. மதுரையில திருப்பரங்குன்றம், தூத்துக்குடியில திருச்செந்தூர், திண்டுக்கல்ல பழனி, தஞ்சாவூர்ல சுவாமிமலை, திருவள்ளூர்ல திருத்தணி, மதுரையில பழமுதிர்ச்சோலை. இந்த பூமியோட முதல் தோன்றலே மலைதான். மலையும் மலை சார்ந்த நிலத்தை நாம குறிஞ்சின்னு சொல்லி வகைப்படுத்துவோம். குறிஞ்சி நிலத்தோட கடவுளே முருகப்பெருமான் தான். சோ இதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, இந்த உலகத்தோட பெரும் முதற் கடவுளா முருகன் இருக்காருன்னு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். இதை சும்மாவா சொன்னாங்க? இந்தியாவோட 6 இந்து சமயங்கள் இருக்குல்ல, இதுல ரொம்பவே பிரதானமானது கௌமாரம். இந்த கௌமாரம் அப்படின்றது முழுக்க முழுக்க முருக வழிபாட்டை குறிக்கிறது. முருகு அழகான இந்த பெயருக்கான காரணம் என்ன தெரியுமா? மெய்யெழுத்துக்களான இம், இர், இக், அதாவது மெல்லினம், இடையினம், வல்லினம், இந்த மூன்றையும் குறிக்கிற மாதிரி இந்த 3 மெய்யெழுத்துக்கள். இதோடு உயிர் எழுத்தான ஊ சேரும் போது அதோட ப்ரொனன்சியேஷனே மாறும். மு, ரு, கு. இந்த 3 எழுத்துக்களும் 3 சக்திகளை குறிக்கும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. முருகு அப்படின்னா எளிமை, அழகு, இளமை, துடிப்பு, தைரியம், நல்ல மனம். இந்த 6 விஷயங்களை உட்புகுத்தியதுதான் முருகு. முருகனுக்கு இருக்கிற அந்த வெளிப்புற தோற்றமும் உட்புற பண்பும் இருக்குல்ல, இதுதான் முருகனை வழிபடுற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கின்றது இப்ப வரைக்கும் ஆழமான நம்பிக்கை. அடுத்ததா சரவண பவ. முருக பக்தர்களோட தாரக மந்திரமே இதுதான். ச அப்படின்ற எழுத்துக்கு மங்களம்னோ, ரான்ற எழுத்துக்கு ஒளினோ, வா என்ற எழுத்துக்கு சாத்விகம்னோ, ந அப்படின்ற எழுத்துக்கு போர்னோ, பவ அப்படின்ற எழுத்துக்களுக்கு உதித்தவன் அப்படின்னு பொருள். இது எல்லாத்தையும் இப்ப சேர்த்து படிச்சு பாருங்க. மங்கள ஒளி வீசி சாத்வீகமும் போர்க்குணமும் கொண்டு உதித்தவன் முருகப்பெருமான், சரவணன் அப்படின்றத அர்த்தம். முருக தத்துவம். சரத்தை வசப்படுத்தினா காலத்தை வெல்லலாம், காலனை வெல்லலாம், கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண வார்த்தைகள் கிடையாதுங்க, விளக்குறேன். சரவணன் முருகப்பெருமானோட இன்னொரு பெயர். இந்த சரவணன் பெயர் காரணமே பாத்தீங்கன்னா சரத்தை பேஸ் பண்ணதுதான். சரம் அப்படின்னா மூச்சுன்னு அர்த்தம். இந்த மூச்சை மட்டும் நம்ம கட்டுப்படுத்தினா காலத்தை நம்மளால வெல்ல முடியும், காலன் அதாவது மரணத்தை வெல்ல முடியும், கடவுளையும் பார்க்க முடியும்ன்றாங்க ஆன்றோர்கள். இதன் வடிவில் வந்ததுதான் சரவணன் அப்படின்ற பெயர். சபரிமலை ஐயப்பன் கோயிலையும் குருவாயூரப்பன் கோயிலையும் பார்த்து முடிச்சிட்டு வர்றவங்க கண்டிப்பா பழனி கோயிலுக்கு வந்தே ஆகணுமா. இது ஸ்தல தரிசனம் முடிக்கிறதுக்கான ஒரு மரபா பார்க்கப்படுது. முன்னாடி சொல்லப்பட்ட அந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு பழனி கோயிலுக்கு போகாம விட்டுட்டாங்கன்னா இந்த ஸ்தல தரிசனத்தை முடிச்சதா கணக்குல எடுத்துக்கொள்ளப்படாதான். சோ இதனாலேயே தவிர்க்க முடியாத கோயிலா பழனி கோயில் இந்த கேரள பக்தர்களுக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கு.